நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆக்கிரமிப்பில் 40 ஆண்டு காலம் இருந்து அந்த ஆக்கிரமிப்பை உடனடி முன்னாள் தலைவர் தெய்வ திரு பழ ராமசாமி அண்ணனுடைய தலைமையிலே நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன் இருக்காங்க. இன்னொரு அண்ணனை நம்ம சொல்லணும், முத்தாய்ப்பாக இருந்தவர்கள் கோட்டையூரை சார்ந்த மூசோ அழகப்பண்ணன் அவர்கள். ஜோர கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த இடத்தை மீட்டு எடுத்திருக்க முடியாது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன். அதற்கிணங்க மிகச்சிறந்த பணிகளை அவர்கள் காலத்திலே ஆற்றி இருக்கின்றார்கள். மூசோ அழகப்பண்ணன், டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன், முன்னாள் நிர்வாகி தெய்வ திரு பழ ராமசாமி அண்ணன் குழுவினர்கள், அதுபோக தன்னார்வலர்களாக நிறைய நகரத்தார் பெருமக்கள் இருந்து சிறந்த செயல்களை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆரம்பிக்கும் போது ₹1 கூட நாங்கள் காசி சத்திரத்தில் எடுப்பதில்லை என்று பொதுக்குழுவில் சொல்லியிருந்தோம். 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், ₹1 கூட கையில் இல்லை. ஆனா எங்களுக்கு இருந்துச்சு நம்பிக்கை. எங்க 7 பேர்கிட்டையும் நம்பிக்கை இருந்துச்சு. 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நம்மளால சாதிக்க முடியும், முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியுமா என்று நினைத்தால் பாதி முடியும், முடியாது என்று நினைத்தால் முடியவே முடியாது. இதுதான் தியரி. நாங்கெல்லாம் எப்படி வசூல் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க எங்க வசூல் பண்ணோம்? காசி விஸ்வநாதர் டைரக்ட் பண்றாரு, நாங்க நடிச்சோம், அவ்வளவுதான். நடிச்சதை ஒழுக்கமா நடிச்சோம். வாழ்க்கையே ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாரும் நடிக்க வந்திருக்கோம். எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட இருக்கோம். யாரும் ரிட்டர்ன் டிக்கெட்லாம் இல்லாம இல்ல. எவ்ரிபடி ஹஸ் காட் a ரிட்டர்ன் டிக்கெட். ஒரு சிலருக்கு முன்னாடி, ஒரு சிலருக்கு நடுவுல, ஒரு சிலருக்கு லேட்டா. யாரு வந்தாலும் கோழி அமைக்கிறோம். வந்துட்டு யாராவது கேட்டுட்டு வர்றோம்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரமாட்டாங்க. பிராக்டிக்கலா அனுபவத்தை சொல்றோம். அவர்களுக்கு ஏதாவது 1000, 2000, 5000 குறைச்சு வேணுமா, ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு என்ன பண்ணிருங்க. ஏன்னா அந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும், இந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும், ஆண்டொன்று போனால் வயதொன்று போகுங்கிற மாதிரி, ஆண்டொன்று போனால் பில்டிங் பழசு. அதனால மேக் யூஸ் ஆஃப் த பில்டிங். இந்த மாதிரி ஒரு சென்னையில் இருக்கிற அமைப்புக்கு வருடத்திற்கு ₹30 லட்சம் உங்களால நிகர வருமானத்தை பெற முடியும். அனைவரும் காசிக்கு வாங்க. நம்ம புதிய கட்டிடத்துடைய திறப்பு விழா 31/10/2025 வெள்ளிக்கிழமை காலையில 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறப்பு விழா செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் முடிச்சிருவீங்களா அப்படின்னு. ஆனா 30 நாளைக்கு முன்னாடியிலேயே பில்டிங் முடிச்சிருவான். அக்டோபர் 1ஆம் தேதி the whole construction will be completed. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் அப் தான். அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி என்ன நினைச்சமோ அது நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் 60 கோடி ரூபாய் இல்ல, 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும்னா கூட வசூல் பண்ணலாம். அந்த 100 கோடி ரூபாய் தனி மனிதனுக்கு கிடைப்பது அல்ல, காசி விஸ்வநாதருக்கு நகரத்தார்கள் கொடுக்கின்ற கொடை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆச்சி வைரவன் ஆச்சி கொஞ்சம் எந்திரிங்க. ஆமா, இப்ப நாங்க அன்னமயில் ஆட்சி நகரத்தார்கள் சார்பாகவும் காசி சத்திரம் சார்பாகவும் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இந்த அக்ரிமெண்ட் அண்ணனோட போட்டிருக்கீங்கல்ல, இந்த காசி சத்திரத்துக்கு மட்டும் நீங்க வாங்கிக்காம அவங்களை கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அண்ணன் ₹1 கோடி கொடுப்பாங்க. அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அண்ணன் அவர்களை மேடைக்கு ஓரிரு வார்த்தைகள் கூற அழைக்கிறோம். இங்கே வரை தந்துள்ள பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் திடீர்னு என்ன கூப்பிட்டீங்க, வந்த பேசுங்க. நாங்கள் என்னுடைய அருமை ஐயா பேசினப்போ நகைச்சுவையாக இருந்தது. அத்தனை பேரும் கையை தட்டினீங்க. நான் பேசுறதுல குறுக்க வந்துடக்கூடாது, யாரும் கை தட்டு அந்த அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் மேடை பேச்சாளர், யாரையாவது வழியை சொன்னால் நல்லா வாங்கிடுவோம். அதனால வாழ்த்துறதுன்றது இந்த நகரத்தார்
இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாழ வேண்டும், வாழ்க. நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சேது லட்சுமணன், மறைந்த சேது லட்சுமணன், அவர் தான் நம்ம ஊர் குரோம்பட்டிக்கு முதல் வந்தவர். எனக்கு தெரிஞ்சு யாரும் வருத்தப்படுவானா, எனக்கு தெரிஞ்சு செட்டியார் சமுதாயத்தில் இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் தான். அந்த பெருமைக்குரியவர் ஐயா சேது லட்சுமணன், அவருடைய புதல்வன் சேதுராஜன், அன்பிற்குரிய அண்ணன் சோலைராஜன், அன்பிற்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தவர் சண்முகம். அவர் நானே அவரெல்லாம் ஒன்றா கூட வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள்லாம் நலிந்த நேரத்தில் நல்லா ஒரு ஏழ்மையாக இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் ஒரு படி ஏறி வந்ததுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் செந்தில் செந்தாமரை அண்ணன், அன்பிற்குரிய ஈபி மணி அண்ணன், இவங்கெல்லாம் வந்தாங்க. அதே போல் இன்னொன்று நான் சொல்லணும், சபரிமலைக்கு போகிறேன்னா இந்த குரோம்பேட்டை பல்லாவரத்தில் தெரிவிச்சிருந்தா நம்முடைய அன்பிற்குரிய சொக்கலிங்கம் செட்டியார்னு இங்கே இருந்தார். 1962 63 அவர் தான் சபரிமலைக்கு அவருடைய புதல்வனாக இங்கே வந்திருக்காரு. அண்ணாமலை இப்படி சபரிமலையே ஒரு ஐயப்பன் கோயிலை அடையாளம் காட்டினாருன்னா இந்த பகுதிக்கு அவரை தான் சேரும். அது மாதிரி நீங்கள் செய்தது அத்தனையும் சாதனை. ஒன்று செய்தால் ஒரு புதுமையாக இருக்கும், எல்லாருக்கும் வணங்கக்கூடிய பக்தியை படித்தவங்க. நீங்கள் எதை செய்தாலும் நல்லதாகவே இருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெற்று கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துறைக்கு மிகவும் நன்றி அண்ணன். இப்போ அடுத்தது வாழ்த்துறைக்கு உலகாம்பட்டி லேனா நாராயணன் செட்டியார் அவர்கள், பிரசன்ட் காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திர தலைவர், வாரணாசி சிக்ராவில் வரலாற்று சிறப்புமிக்க நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் இவர் மேற்பார்வையில் நிர்வாகிகளின் முழு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக வளர்ந்து வருகிறது. இவருடைய பேச்சு திறமை, உழைப்பு, விடாமுயற்சி, திட்டமிடுதல், எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ற கெப்பாசிட்டி இவரை பார்க்க பார்க்க பிரமிக்க வைக்கும். மார்ச் மாசத்துல நாங்க காசிக்கு கொப்பனாவட்டி நகர்த்தார்ல இருந்து 45 பேர் போயிருந்தோம். எல்லாரும் அப்ப அங்க இருந்தப்ப பூமி பூஜை போடுறதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பூமி பூஜை சிறப்பாக நடந்தது. அன்னைக்கு பூமி பூஜை போட்ட அன்னைக்கு அவர் சொன்னாரு, பிரதமர் மோடி திறந்து வைக்க 31/10/2025 ஓபனிங் டேட் சொல்லிட்டாங்க. இப்படி பூமி பூஜை போட்ட அன்னைக்கே ஓபனிங் டேட் சொன்ன முதல் இவங்க தான். கிரேட் அண்ணன். இதுதான் திட்டமிடுதல், விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வாரணாசியில புதுசா கட்டுற நகர சத்திரத்துல நம்ம குரோம்பேட் நாரத்தார் சங்கம் ட்ரஸ்ட்ல இருந்து 7 மெம்பர்ஸ் 7 ரூம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நாங்க இதை பெருமையா சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. இவங்களை கௌரவிச்சு சிறப்பிக்க பாண்டியன் அண்ணனையும் சீனி அண்ணனையும் திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்களையும் அழைக்கிறோம். அண்ணே அவர் சொல்றாங்க, நாராயணனை எங்க வேணாலும் வசூல் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குறையுது, நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இதை மிச்சத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால காசிக்கு கொடுக்கல நாராயணன் கேட்கிற மாதிரி நானும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவுங்க. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு என்கின்ற பாடுவார் புத்தப்பரின் பாடலை பாடி இந்த நிகழ்வு இனிதாக துவங்குகின்ற பொழுது 2 குழந்தைகள் ஆட்சிமார்கள், அதாவது சின்ன பிள்ளைகளை ஆட்சின்னு சொல்றேன், அற்புதமாக அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள். முதலில் அனைவருக்கும் வணக்கம். குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் ட்ரஸ்ட் குரோம்பேட்டை நகரத்தார் சமுதாய கூடம் திறப்பு விழா இந்த இனிய நிகழ்விலே முன்னிலை வகித்து முன்னிலை உரை ஆற்றியிருக்கின்ற உயர் திரு செந்தாமரை கண்ணப்பன் அவர்களே, தலைமை உரை ஆற்றியிருக்கின்ற MP சின்னதம்பி அண்ணன் அவர்களே,
வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திரு சோலைப்பன் அவர்களே, துவக்குரை ஆற்றி இருக்கின்ற திரு சண்முகமன்னன் அவர்களே, நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தமிழக சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அண்ணன் அவர்கள் இந்த புதிய வளாகத்தை, பேலஸை, சமுதாய கூடத்தை திறந்து வைத்து அற்புதமாக வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். ரகுபதி அண்ணன் அவர்களே, திரு கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்களே, தவிர்க்க முடியாத காரணங்களால் அண்ணன் அவர்களால் வர இயலவில்லை என்று சொன்னார்கள். கோல்டன் சிங்காரம் அண்ணன் அவர்களே, அபிராமி ஜுவல்லர்ஸ் திரு பழனியப்பண்ணன் அவர்களே, காசி சத்திரத்தின் முன்னாள் தலைவர் உயர் திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களே, நிறுவன தலைவர் நகரத்தார் நலன் மற்றும் நகரத்தார் ரூட்ஸ் பவுண்டேஷன் சென்னை ரிட்டையர்ட் டிஎஸ்பி எஸ் முத்துக்குமார் அண்ணன் அவர்களே, முன்னாள் தலைவர் சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்க தலைவர் பி எல் வைரவண்ணன் அவர்களே, ஆர்கிடெக்ட் திரு கே ஆர் பெரியண்ணன் அவர்களே, இந்த கட்டிடத்தை அற்புதமாக கட்டியுள்ள திரு எஸ் எல் சேதுராஜா அண்ணன் அவர்களே, திரு எஸ் மணியண்ணன் அவர்களே, ஆடிட்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களே, ஆர்கிடெக்ட் திருமதி மீனு அபிராமி அஸ்வின் சண்முகம் அவர்களே, முத்துராமன் அவர்களே, நன்றி உரை ஆட்ட இருக்கின்ற திரு எல் கருப்பையானன் அவர்களே, நிகழ்ச்சிகளை வெகு அற்புதமாக மாஸ்டர் ஆஃப் செரமனி செய்து கொண்டிருக்கின்ற முத்து சோலைப்பண்ணன் அவர்களே, திருமதி நாச்சு சேதுராஜா அவர்களே, நிறைய பேர் எழுதி வச்சிருக்கேன், விட்டுப்படாதுன்னு, காசி சத்திரத்தின் முன்னாள் தலைவர் உலகம்பட்டி லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களே, காசி சத்திரத்தின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக இங்கிருக்கின்றார்கள், அவர்களையும் பிற சங்கத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற பொறுப்பாளர்களையும் 76 ஊர் நகரத்தார் பெருமக்களையும் குரோம்பேட்டை வாழ் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள் அனைவரையும் மற்றும் நம்ம தாம்பரம் டெப்டி மேயர் உயர் திரு காமராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள், எம்சி வந்திருந்தாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருந்தார்கள். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். எனக்கு அண்ணன் கேட்ட எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு, எனக்கு ஆரம்பத்தில் எல்லாம் பேச தெரியாது. இப்ப சமீப காலமா நான் பேசுறேன். என்னை டைம் கொடுக்காம பேச விட்டீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். இப்ப ஆரம்பிக்கிற நேரத்தில் 3 நிமிஷத்துல எவ்வளவு இதே டெம்போல பேசுறனோ அதே டெம்போ 180வது நிமிஷத்திலையும் என்னுடைய டெம்போ இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இப்ப நான் உங்களோட பேச போறது, அண்ணாமலை என்ன கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும், நேத்தே நான் பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து கேட்டேன். 30 நிமிஷம் நீங்க பேசலாம், ரகுபதி என்ன பேசிட்டு உடனே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஸ்டாப் டைமர் போட்டுக்கிட்டேன், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு உற்சாகமா ஆரவாரமா ஒரு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இதே நிலையை இன்னும் ஒரு 25 நிமிஷம் இதே டெம்போவில் உங்களை கொண்டுகிட்டு போவேன். முதல்ல 4 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் குரோம்பேட்டை அப்படின்னம்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ். என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி? இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வருவாயை ஈட்டக்கூடிய தோல் துறையில் இருக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனாக இருந்தது. அண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படி இருக்கா இல்லையா? இருக்கா? சாரி, இருக்கு. அதற்காக குரோம்பேட்டையை நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். 1975 எல்லாம் நாங்க பஸ்ல அப்படியே டிராவல் பண்ணும்போது விழுப்புரத்தில் எங்க அப்பச்சி, எங்க ஆத்தா, நாங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தோம். பஸ்ல தான் வருவோம். அப்ப வரும்போது குரோம்பேட்டை வந்துருச்சுங்கிறதுக்கு எப்படி தெரியுமா யாருக்காவது? அண்ணா, பாண்ட்ஸ் பவுடர் கம்பெனி ரோட்டு மேல இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு அரோமேட்டிக் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி பேரை மறந்துட்டேன். மஸ்பிளேயர்ங்கிற கம்பெனி. இந்த வாசனை வந்துருச்சுன்னா குரோம்பேட்டை வந்தாச்சுன்னு அர்த்தம். அது போக நிறைய நகரத்தார்கள் நாகல்கேணி என்கின்ற அந்த பகுதியில், அதாவது டேனிங்ல அந்த வெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு ரொம்ப டேனிங்கை பத்தி தெரியாது, நிறைய நண்பர்கள் ஈரோடுல இருக்கிறதுனால they are all tanners, பர்டிகுலரா முகமதியன்ஸ் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அங்கே எல்லாம் மாட்டுத்தோல் பண்றாங்க, இங்கே எல்லாம் ஆட்டுத்தோல் பண்றதாக அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு இண்டஸ்ட்ரி பார்வை இடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நகரத்தார்களுடைய அந்த ஃபேக்டரிஸை நாகல்கேணியில் போய் பார்த்துருக்கேன். அதுபோல குரோம்பேட்டைக்கு நிறைய ஒரு வரலாறு உண்டு.
இந்த குரோம்பேட்டையில நகரத்தார்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பின்னோக்கி வரலாறை நான் பார்த்தேன். நகரத்தார்களுடைய குலத்தொழில் லேவாதேவிக்கு கொடுத்து வாங்குறது. அப்ப we were doing business, பர்டிகுலரா அந்த ஃபைனான்ஸ் பிசினஸ் இன் எல்லா ரெஸ்பெக்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கும் நம்ம ஃபைனான்சிங் பண்ணியிருக்கோம். அப்படித்தான் அந்தந்த துறைகளுக்குள்ள வந்திருக்கோம். தோல் துறை செய்த அன்னைக்கு இருந்த முதலாளிகளுக்கு we were financing. ஒரு ஸ்டேஜஸ்ல ஃபைனான்ஸ் நம்ம வாங்குறோம்னா கடனை நாம் திருப்பி கட்டி விடுவோம் என்கின்ற நம்பிக்கையில் தான் நாம் கடன் வாங்குகிறோம். நாம் நினைச்சதெல்லாம் தொழில நடக்கிறது இல்லை. நினைக்கிறது நம்ம பாசிட்டிவா நினைச்சாலும் லாபம் வரும், சிறப்பாக செய்வோம், கடனை கட்டி விடுவோம், அந்த மார்கேஜ் பண்ண லேண்டை நம்ம மீட்டுவோம்ங்கிற நம்பிக்கையில தான் கடன் வாங்குறோம். ஆனா தொழில்துறை சூழல்கள் அப்படி இல்லாத காரணங்களில் நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நகரத்தார்களிடம் வந்ததாகவும் அந்த தொழிலோட சேர்த்து வரும்பொழுது நம்ம இந்த தோல்துறைக்குள் வந்ததாக வரலாறு. அப்படித்தான் நம்ம பஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம், அப்படித்தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம், அப்படித்தான் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளையும் எஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வாங்கணும். இன்னைக்கு நகரத்தார்கள் நிறைய பேருக்கு பர்டிகுலரா நகரத்தார்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்பவர்கள், எதை செய்தாலும் முத்தாய்ப்பாக செய்பவர்கள். வந்திருந்த 2-3 பேர் டெப்டி மேயர் வந்திருந்தாங்க, எம்சி வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் வளர்ந்தது நகரத்தார்களின் மூலமாகத்தான். எங்களை கைதூக்கி வளர்த்து விட்டவர்கள் நகரத்தார்கள் என்று சொன்ன நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. காரணம் என்ன தெரியுமா? நகரத்தார் என்பது ஒரு ஜாதியே அல்ல, ஒரு சமூகத்தின் அடையாளம். ஏன் அதை சொல்றேன்? நான் நேத்து இந்நேரமெல்லாம் நாசிக்ல இருக்கேன். 3 நாட்கள் நாங்க எல்லா நிர்வாகியும் நாசிக்ல இருந்தோம். நாசிக்ல காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு ஒரு சத்திரம் இருக்கு, ஒரு கோவிலும் இருக்கு. அந்த கோவிலுக்கு பேரு கார்த்திக் முருகன் கோவில், கார்த்திக் மந்திர். அது சற்றேறத்தாழ 150 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் பஞ்சவடி, நாசிக்கும் பஞ்சவடியும் ஒண்ணுதான். அங்க கோதாவரி உற்பத்தி ஆகிற இடத்துல நமக்கு சத்திரம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் தேடி தேடி சத்திரங்களை கட்டி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இடங்களை வாங்கி சத்திரங்களை கட்டியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களிடம் நான் கேட்டேன், எனக்கு இந்த சமுதாய கூடத்தை பத்தின வரலாறு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள் 1993ஆம் ஆண்டு இந்த 2 கிரவுண்ட் இடம் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக எனக்கு அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள். இன்றைக்கு சற்றேறத்தாழ 30 ஆண்டு காலம் ஆகி இருக்கின்றது இது போன்ற ஒரு வளாகத்தை கட்டுவதற்கு. இன்னைக்கு நம்ம 48,000 நகரத்தார் குடும்பங்கள் உலகம் பூரா இருக்கும். அதுல பர்டிகுலரா இந்த குரோம்பேட்டை பகுதியில் 650 புள்ளிகள் வசிப்பதாக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள். 650 புள்ளிகளும் வளமோடும் நலமோடும் இருப்பதாக தெரிகின்றது. காரணம், இது போன்ற வணிக வளாகங்களை, சமுதாய கூடங்களை, பேலஸுகளை கட்ட வேண்டும் என்றால் ஒற்றுமை உணர்வும், நன்கொடை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும், பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற வேகமும் இருந்தால் மட்டுமே இது போன்ற காரியங்கள் சாத்தியமாகும். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாசிக்ல நம்ம இன்னைக்கு 48,000 புள்ளிகள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு சத்திரங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரி புதிய சங்கங்கள் கூடங்கள் கட்டுறதுக்கும் ரொம்ப யோசிக்கிறோம். நன்கொடைகள் கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம், கட்டுறதுக்கு யோசிக்கிறோம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாக காசிக்கும் நகரத்தார்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. அன்றைக்கு எந்த வாகனங்களும் வண்டி வாகனங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ட்ரெயின் கண்டுபிடிக்கல, பிளேன் கண்டுபிடிக்கல, பஸ் கண்டுபிடிக்கல, கார் கண்டுபிடிக்கல, 2 வீலர் கண்டுபிடிக்கல. எந்த உந்து சக்தியும் 1860களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நகரத்தார் பெருமக்கள் 1750ஆம் ஆண்டு வாக்கிலேயே நடைப்பயணமாக காசிக்கு சென்று காசி விஸ்வேஸ்வரையும் விசாலாட்சி தாயாரையும் அன்னபூரணி தாயாரையும் வணங்கி நம்பிக்கையோடு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு என்று 4 மறைகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. நம்பிக்கையோடு செய்த செயல்கள் இன்றைக்கு நகரத்தார் பெருமக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாசிக்கை பத்தி நான் சொன்னேன். கடந்த 2 தினங்களில், நேற்று நான் மத்தியானம் புறப்பட்டுட்டேன், அதுக்கு முந்தின தினம் வரைக்கும் சற்றேறத்தாழ 1.25 லட்சம் பக்தர்கள் நம்ம கார்த்திக் முருகனை தரிசிக்க வந்து சென்றிருக்கின்றார்கள். 1.25 லட்சம்
நான் சின்ன குறும்படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் ஒரு 10 செகண்ட்ல. இரவு 11:30 மணிக்கு ஒரு 25,000 பேர் இரவு 11:30 மணிக்கு எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. The entire temple has been taken by the local police கண்ட்ரோல் பண்றதுக்காக. அந்த அளவுக்கு அந்த மகாராஷ்டிரா மக்கள், நாசிக் வாழ் மக்கள், நாசிக் மாவட்டத்தில் இருக்க மக்கள் பெரும் திரளாக வந்து நம்பிக்கையோடு அந்த கார்த்திக் முருகனை வணங்கி செல்லுகின்றார்கள். வருகிற போது 2 மைல் தொகையோட வருவாங்க. ஒரு மைல் தொகையை கார்த்திக் முருகனுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு மைல் தொகையை அந்த முருகனை தொட்டு அந்த மைல் தொகையை வாங்கிட்டு போவாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 மைல் தொகைகள் நமக்கு கிடைக்கும். நேற்று இன்னைக்கு கிடைச்சிருக்கோம். நான் வந்துட்டேன், கிடைச்சிருக்கோம். உண்டியல் இருக்க பணம் ஒரு 20 ரூபாய் நோட்ல அந்த லக்கி நோட்னு சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி கொடுக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க முன்னாள் நிர்வாகிகள். அதை தொடர்ந்து நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை 50 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு போட்டா போட்டி. 15,000 நோட்ல ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறோம். நேற்று மத்தியானம் நான் புறப்பட்டு வரும்போது 15,000 நோட்டு தீர்த்து போச்சு. அதுக்கப்புறம் பழைய நோட்ல குத்தி கொடுக்க முடியாது, புது நோட்டு வேணும். புது நோட்டு எங்கேயுமே கிடைக்கல. we tried. இன்னொரு 5,000 10,000 இருந்தாலும் கூட சென்றிருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னம்னா, அங்க வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் வந்திருந்தாங்க, கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்திருந்தாரு, அது போக கமிஷனர் ஆஃப் போலீஸ் நம்ம டிஜிபின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் அதிகாரி வந்திருந்தாரு. வந்திருந்த எல்லாரும் பிரஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது நாட்டுக்கோட்டைன்னு அவர் முழுசா சொல்ல தெரியல. நாட்கோட், the Karthik Mandir has made a comfortable zone between the Maharashtrians and people from Tamil Nadu அப்படின்னு சொல்லி அழகா அவருடைய பேட்டியில கொடுத்து நேற்று எல்லா ஊடகங்களையும் வந்திருந்ததாக சொன்னார்கள். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னம்னா, நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நமக்கு யாரையும் பார்த்து பொறாமை இல்லை, யாரை பார்த்து வைத்தறிச்சல் படுறதில்லை, யாரை பார்த்து நம்ம சண்டை போடுறதில்லை. ஆனா நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகளை போட்டுக்கிறோம். ஆனா வெளியில பழகும் போது அவ்வளவு அந்யோன்யமாக உடன் பிறந்தவர்களாக சிறந்த இன்முகத்தோடு நம்ம ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பாராட்டுகின்றோம். இதனாலதான் எல்லா சமுதாய மக்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்படின்னா பிடிக்கும். நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் நகரத்தார்கள் கீழே நாடுகளில் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியா, சிங்கப்பூர், செய்கோன், இந்தோனேஷியா, வியட்நாம், பர்மா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளில் வாணிபம் செய்வதற்காக, லேவாதேவி வாணிபம் செய்வதற்காக சென்று அங்கு தொழில் அதிபர்களாகி, எஸ்டேட் முதலாளிகளாகி, நில ஜுவாந்துவர்களாகி எண்ணற்ற திருக்கோயில்களை நம்ம டிஎஸ்பி என்ன சொல்லும்போது சொன்னாங்க, 65 திருக்கோயில்களை பர்மாவில் நாம் கட்டி இருக்கின்றோம் என்று. பர்மா மட்டுமல்ல, வியட்நாமிலும் நிறைய திருக்கோயில்களை கட்டியிருக்கின்றோம். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லா இடங்களிலும் நாம் திருக்கோவில்களை கட்டி இருக்கின்றோம். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக பாவித்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். இது போல எண்ணற்ற சிறந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நகரத்தார் பெருமக்களை பற்றி டோக்கியோ பல்கலைக்கழகத்திலிருந்து ஜப்பனீஸ் மாணவ மாணவிகள் காரைக்குடிக்கு செட்டிநாடு பகுதிக்கு வந்து ஒரு ஆய்வை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தினார்கள். அவர்கள் 2 ஆண்டுகள் இருந்து நகரத்தார் பெருமக்களோடு கூடி, நகரத்தார் மக்களோடு பழகி, நகரத்தார் மக்களின் அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொண்டு, நல்ல காரியங்களில் கலந்து கொண்டு, அவர்கள் கடைசியா போகும்போது they have given a consolidated report to University of Tokyo. நகரத்தார்களை பத்தி 5 விஷயத்துல சொல்லிட்டாங்க. நகரத்தார்கள் டீப்லி ரிலிஜியஸ், தெய்வ சிந்தனை உடையவர்கள். அதுக்கு அடுத்தது நகரத்தார்கள் வெரி ஹைலி பிலாந்தரபிஸ்ட், தர்ம சிந்தனை உடையவர்கள். வள்ளல் அழகப்பர், ராஜாசர் அண்ணாமலை செட்டியார், கருமுத்து தியாகராஜன் செட்டியார், ஏஎம்எம் ஃபேமிலி, மற்ற நிறைய கோடிகள் கொடுத்தவர்கள் மட்டும் கோடீஸ்வரர்கள் அல்ல, வள்ளல்கள் அல்ல. ஒரு தண்ணி பந்தல் வைக்கிறதுக்கு தன்னுடைய முந்தானையில 100 ரூபாயை மடித்து சுருட்டி வைத்து இறைவனடி சேர்ந்த கல்யாணி ஆட்சியும் ஒரு வள்ளலே என்று இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோடிகளை கொடுப்பவர்கள் மட்டும் வள்ளல்கள் அல்ல, மனதார உழைப்பவர்கள், நல்ல அறிவிஞானத்தை கொடுப்பவர்கள், பொருள் உள்ளவர்கள், பொருளை கொடுப்பவர்கள் வள்ளல்களே என்று சொல்லி, இரண்டாவதாக பிலாந்தரபிஸ்ட், மூணாவதாக they are very honest.
அவர்கள் மாதிரி நாணயம் மிக்கவர்களை பார்க்க முடியாது என்கின்ற மூன்றாவது அந்த குறிப்புல சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகவும் கஞ்சர்கள், நகரத்தார்களை மிகவும் கஞ்சர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, எங்க போனாலும் செருப்பு இல்லாம நடந்து போறது, 4 முழ வேஷ்டியை போட்டுக்கிறது, 4 முழ வேஷ்டியை தச்சு அதிலே பனியன் போட்டுக்கிறது, பாயில படுத்துக்கிறது, லைட் எல்லாம் தேவையில்லைன்னா அமர்த்தி வச்சிருது, கஞ்சர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 5வது பாயிண்ட் உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் எக்ஸ்ட்ராவாகன்ஸா அப்படின்னம்னா தடபுடலாக நிகழ்வுகளில் செலவு செய்வது, ஒரு திருமணம், ஒரு விசேஷம், ஒரு புதுமை இது போன்று என்று வந்தால் அவர்கள் வாரி வழங்குவது என்ன, நிறைய விஷயங்கள்ல தடபுடலாக செய்பவர்கள் என்று வெகு அற்புதமாக நகரத்தார்களை பற்றி தெளிவான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதற்காக நான் நகரத்தார் பெருமக்களை மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாலும் இப்போ ஐ கம் டு த ஃபைனல் சப்ஜெக்ட். இந்த வளாகம் 2 கிரவுண்ட்ல 93 வாங்கப்பட்டு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்பொழுது உள்ள நிர்வாக குழுவினர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக, அண்ணா கரெக்டா, ஐ எம் சாரி, 2 ஆண்டுகளில் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து ஒற்றுமையாக நீங்கள் நிர்வாகிகள் இருந்து, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து செவ்வனே இந்த கட்டிடத்தை முழுமை பெற செய்திருக்கின்றீர்கள். அதற்காக இந்த சமுதாய கூடத்தின், இந்த ட்ரஸ்டின், இந்த நகரத்தார் சங்கத்தின் தலைவர், செயலாளர்கள், பொருளாளர்கள், துணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் அனைவரையும் மனதார பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்ய வேண்டும். அடுத்ததாக எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எங்களை சாப்பிட கூட்டிட்டு போன பாண்டியன் அண்ணாமலை ஃபுல் கிரவுடு, என்னையும் எங்க வீட்டில் ஆட்சியையும் உட்கார வச்சுட்டாங்க. பம்பரமா சுழண்டத ஆட்சிமார்களையும் அந்த இந்த கலர் கிரே கலர் ஷர்ட், லைட் கிரே கலர் ஷர்ட் போட்டிருக்க அத்துணை எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், ஜெனரல் பாடி மெம்பர்ஸ் அண்ட் நிர்வாக குழுவினர்களை மனம் திறந்து பாராட்டுவதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போல ஒரு கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னம்னா ஒருமித்த கருத்து இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லதுன்னா 5 பேருக்கு ஒரு கருத்து இருந்தா 2 பேருக்கு வேற கருத்து இருக்கும், கட்ட விட மாட்டாங்க. ஏதாவது இஷ்யூஸ் they keep creating it. நோக்கம் என்னன்னா அந்த 2 பேருக்கு கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதையெல்லாம் மீறி மிகச்சிறப்பாக இந்த கட்டிடத்தை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுக்கு நான் மனதார பாராட்டுகின்றேன். அண்ணன் ஜோரா எந்திரிங்க, உங்க திருமுகத்தை காமிங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் இளைஞர், வலையப்பட்டியை சார்ந்தவர்கள், ஆப்டோ என்கின்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படிச்சு அற்புதமான பணிகளை, அருமையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த குரோம்பேட்டையில் எழுந்தருளியுள்ள இந்த வளாகத்திற்கு மட்டும் கட்டிட வடிவமைப்பாளர் அல்ல, நாங்கள் ஈரோட்டில் கட்டியுள்ள ஈரோடு செட்டிநாடு பேலஸிற்கும் அவர்கள்தான் வடிவமைப்பாளர். பழனியிலே காசி சத்திரத்தின் மூலமாக 2016-19 பருவத்தின் தலைவராக இருந்த எங்களது அன்பண்ணன் லேனா காசிநாதன் அண்ணன், செயலாளராக இருந்த திரு வைரவண்ணன், பொருளாளராக இருந்த கல்லல் ராமநாதன் அண்ணன், அவருடைய குழுவினர்கள் மிகச்சிறப்பாக ஒரு புதிய சத்திரத்தை அவர்கள் பருவத்திலேயே அந்த இடத்தை வாங்கி, அவர்கள் பருவத்திலேயே 20,000 சதுரடி கட்டி, அவர்கள் பருவத்திலேயே அதை திறந்து அதற்கு வடிவமைத்தவர்கள் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள். மதுரையில் காசி சத்திரத்துக்கு ஒரு வணிக வளாகம் இருக்கு, அது ஒரு பழைய வணிக வளாகம் ஆரம்பிச்சு இருந்தவங்களை எல்லாம் வெக்கேட் பண்ணி அந்த பருவத்தில் இருந்த 16-19 இருந்தவங்க திருப்பி அதில் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்திற்கும் வடிவமைப்பாளராக ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதுபோக திருப்பரங்குன்றத்தில் இருக்க சத்திரம், இப்ப நம்ம காசியில புதிய சத்திரம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது அந்த இடம் நந்தவனமாக இருந்தது. 1800 எதையுமே நம் முன்னோர்கள் லாங் டர்ம் விஷன்ல பார்த்திருக்காங்க, முற்போக்கு சிந்தனை. நம்மெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் நிறைய பிளானிங் பண்றோம். அவர்கள் இப்ப இருக்க நம்ம புதுசா கட்டிக்கிட்டு இருக்க சத்திரம் 1854 ஆண்டு 5500 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. எல்லாம்
உருது இந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு, பார்சி மொழியில அது எழுதியிருக்கு, பத்திரமே போட்டிருக்கு. வாங்கும் போது அதை வந்து த ஏஜென்ட் நகர சத்திரம் அப்படிங்கிற பேர்ல வாங்கியிருக்காங்க. இப்ப இருக்க காசி சத்திரத்துக்கு மொத்தம் 20 சொத்துக்கள் இருக்கு. அந்த 20 சொத்துக்கள்ல 11 சத்திரங்கள், 7 சத்திரம் வடநாட்டிலையும் 4 சத்திரம் தென்னாட்டிலையும் இருக்கு. ஒரு வணிக வளாகம் மதுரையில் இருக்கு. 7 சத்திரம் என்னென்ன? காசி, கயா, அலகாபாத், அயோத்தியா, கல்கத்தா, தாரகேஸ்வரம், நாசிக்ல பஞ்சவடியில் இருக்க 7 சத்திரம். 4 சத்திரம் தென்னிந்தியாவில், ரங்கோன் நகர விடுதி, காரைக்குடியில் இருக்க விடுதி, பழனியில் இருக்க சத்திரம், தேவிப்பட்டினத்தில் இருக்க சத்திரம். மொத்தம் 11 சத்திரங்கள், ஒரு வணிக வளாகம், 3 திருக்கோவில், காசியில் இருக்க விசாலாட்சி கோவில், வங்காளதேசத்து சிங்கார முருகேசர் கோவில், நாசிக் பஞ்சவடியில் இருந்து உள்ள முருகன் கோவில். இந்த 3 கோவில்கள் நமக்கு உள்ளன. இது போக 5 சொத்துக்கள் இருக்கு. என்னென்ன? ஏற்கனவே பசுமடமா இருந்துச்சு காசி சத்திரத்துக்கு எதிரில் ஒரு 4000 சதுரடி ஆக்கிரமிப்பில் இருக்கு. எங்களது பருவத்திற்குள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி விடுவோம் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சிக்ரா நந்தவனமாக இருந்தது. 100 ஆண்டுகளாக விஸ்வநாதருக்கு தேவையான மலர்கள், பூக்கள், வில்வ இலைகள், துளசி, எருக்கம் பூக்கள் அனைத்தையும் வளர்த்து அங்கு ஆட்சிமார்கள் வந்து பறித்து தொடுத்து அதை மாலைகளாக 100 ஆண்டுகளாக அதுதான் பூஜைக்கு சென்று கொண்டிருந்தது. என்பதற்கு பிறகு அது செல்வது நின்று ஆக்கிரமிப்பில் 40 ஆண்டு காலம் இருந்து அந்த ஆக்கிரமிப்பை உடனடி முன்னாள் தலைவர் தெய்வ திரு பழ ராமசாமி அண்ணனுடைய தலைமையிலே நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து, டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன் இருக்காங்க, இன்னொரு அண்ணனை நம்ம சொல்லணும், முத்தாய்ப்பாக இருந்தவர்கள் கோட்டையூரை சார்ந்த மூசோ அழகப்பண்ணன் அவர்கள். ஜோர கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த இடத்தை மீட்டு எடுத்திருக்க முடியாது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன். அதற்கிணங்க மிகச்சிறந்த பணிகளை அவர்கள் காலத்திலே ஆற்றி இருக்கின்றார்கள். மூசோ அழகப்பண்ணன், டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன், முன்னாள் நிர்வாகி தெய்வ திரு பழ ராமசாமி அண்ணன் குழுவினர்கள், அதுபோக தன்னார்வலராக நிறைய நகரத்தார் பெருமக்கள் இருந்து சிறந்த செயல்களை ஆற்றியிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்ம 48,000 நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து புதிதாக ஒரு சத்திரத்தை அந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து, அங்க இருக்கிற பியூரோகிராட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இடத்தை ரிட்ரைவ் பண்ணிட்டிய, நீங்க விஸ்வநாதருக்கு செய்த பூஜையின் காரணமாக பொருள் செலவே இல்லாமல் உங்களுக்கு அந்த இடம் கிடைத்து விட்டது, இந்த இடத்தை நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னம்னா முதல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்க உள்ள வந்துருங்க. காலி இடமா போட்டீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், அடுத்த ஆட்சி வேறு யாராவது வந்தால் உங்க இடத்தை நீங்க எப்படி வாங்கலாம், நம்ம புடுங்கி இருக்கோம், புடுங்கி கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட, அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அவங்க புடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால இதுல நீங்க உடனே ஒரு கட்டிடத்தை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கிணங்க நகரத்தார் பெருமக்களிடம் நல்ல ஆலோசனைகளை பெற்று, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு மற்றவர்களிடம் ஆலோசனையை பெற்று 15,000 சதுரடி பூமியில் 10 மாடி கட்டிடத்தில் 135 அறைகள் கொண்ட புதிய சத்திரத்தை கட்டுவது என்று தீர்மானித்து, அந்த கட்டிடத்திற்கு வடிவமைப்பாளராக ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, இதை சொல்லவே கூடாதுன்னு. அப்படி நான் சொல்லாம இருக்க முடியாது. சில விஷயங்களை, உண்மைகளை செய்த நன்றிய பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு காசி சத்திரத்தின் மூலமாக நாங்கள் ஃபீஸா கொடுத்திருக்கணும்னா 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுத்திருக்கணும். நியாயப்படி த மினிமம் ஃபீஸ், நான் ஃபீஸை சொல்லல, மினிமம் ஃபீஸ். நாங்க வந்து ஐஐடி கான்பூர், ஐஐடி இங்க சென்னை, இங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தோம். அவங்க கொடுத்துட்டாங்க யூஆர்சி. இவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் காசிக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் மாதா மாதம் அங்கு வந்து பணிகளை ஆய்வு செய்து, கண்டவராயம்பட்டியை சார்ந்த திரு முத்துராமண்ணனோடு வந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 135 அறைகளும் ஏர் கண்டிஷன் ரூம்ஸ், மொத்தம் 1 லட்சம் சதுரடி இடம், கற்ற இடம். 1,04,500 சதுரடிக்கு 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் ஒரே மாசத்துல வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில நமக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு. ஜோர கைதட்டுங்க. 1 ரூபாய் கூட செலவில்லை. 9 டிபார்ட்மெண்ட்ல நமக்கு என்ஓசி வாங்கணும், 8 டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிடைக்கல. அதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்.
அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் சொன்னேன், இந்த அத்துணை சத்திரங்களும் 3 சத்திரங்களை தவிர காசியில் இருக்கிற 20 சத்திரங்களும் பர்மா வாழ் பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை, இந்த அமைப்பு தான் காசி சத்திரத்தையே உருவாக்கிய சத்திரங்கள். பர்மாவுடைய வீழ்ச்சி 1962-63க்கு பிறகு பர்மாவில் இருந்து வந்த நகரத்தார்கள் நேராக தேவகோட்டைக்கு சென்று சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களிடம் சோமசுந்தரம் செட்டியார் அவர்களிடமும் இந்த பொறுப்பை கொடுத்து அவர்கள் நீங்கள் நிர்வாகிகள் என்று சொல்லி இந்திய வாழ் நகரத்தார் பெருமக்களிடம் கொடுத்ததாக வரலாறு. இந்த காசி சத்திரத்தை உருவாக்கிய அன்றைக்கு பர்மாவிலே வாழ்ந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் நம் கரவொலி மூலம் அவர்களுக்கு ஆரவாரத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கே நம்ம காசிக்கு போறோம்னா, இப்ப இருக்க சத்திரம் கட்டப்பட்டது 1813ஆம் ஆண்டு, சற்றேறத்தாழ 210 வருடம் ஆயிருச்சு. இன்னைக்கே நம்ம காசிக்கு போறோம், தங்க போறோம் அப்படின்னா வி ஸ்டே இன் அவர் சத்திரம்னா 210 வருடங்களுக்கு முன்பாக கல் மண்டபமாக கட்டப்பட்ட ஒரே சத்திரம் நாட்டுக்கோட்டை சத்திரம். நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் வாரணாசியில் இருக்கிற சத்திரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 அடி உயரம். நமக்கு இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், பாம்பை கண்டால் கெட்ட பயம்ங்கிற மாதிரி தண்ணியை கண்டால் நகரத்தார்களுக்கு கெட்ட பயம். நம்ம நகரத்தார்கள்ல 85% நீச்சல் தெரியாது. போட்ல போக மாட்டோம், பீச்சில் போய் கால் வைக்க மாட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம ஊர்ல தண்ணியே கிடைக்காத காடா இருக்கிற பகுதி சிவகங்கை மாவட்டத்திலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் வீடுகளை பார்த்தோம்னா 10 அடி உயரத்தில் கட்டியிருப்பாங்க. 10 படிக்கட்டு 15 படிக்கட்டு வச்சு. அவர்களுக்கு என்ன பயம் என்றால், இந்த மழையே பெய்யாத இந்த மாவட்டத்தில் என்னைக்காவது வெள்ளம் வந்துட்டா தப்பிச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனையில அப்படி கட்டியிருக்காங்க. ஆனா காசியில நகரத்தார்கள் 18 அடி உயரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு கட்டினதுல அவங்க என்ன வீண் போகல. 1950 என்டையர் வாரணாசி பூரா 10 அடி உயரத்துக்கு வெள்ளம். அப்ப நம்ம சத்திரத்தில் இருந்தவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததாக வரலாறு. 1967ஆம் ஆண்டு என்டையர் காசி பூரா 15 அடிக்கு வெள்ளம். அன்னைக்கும் we were very safe. ஃபவுண்டேஷன்லாம் எந்த விதம், அந்த தண்ணி வடிகிறதுக்கு 1 வார காலம் ஆச்சான். ஃபவுண்டேஷன் was so strong. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நகரத்தார் பெருமக்கள் செய்வதை திருந்த செய்திருக்கின்றார்கள், சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம சிங்கப்பூர் அபிராமி ஜுவல்லரி பழனி பண்ண சொல்லும்போது, அதாவது தீர்க்கமான நம்பிக்கை, the faith and courage என்று சொல்லுவார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய அந்த லோகோல பாத்தீங்கன்னா faith courage அப்படின்னு போட்டிருக்கோம். faithனா நம்பிக்கை, courageனா தைரியம். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த சத்திரத்தை கட்டுவதற்கு 47 கோடி ரூபாய்க்கு நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திடப்பட்டது. கான்ட்ராக்ட் எடுத்திருக்கவங்க சென்னையை சேர்ந்து இருக்கின்ற யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், டி நகர்ல அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க ஒரு 5000 கோடி ரூபாய் கம்பெனி. பேன் இண்டியா பேசிஸ்ல அவங்க ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்க மெட்ரோவில் 15 ஸ்டேஷன் அவங்க கட்டின ஸ்டேஷன்ஸ். இங்கே லீ மெரிடியன் 5 ஸ்டார் ஹோட்டல், பக்கத்தில் இருக்க ஹாப்லிஸ் ஹோட்டல், நிறைய டாடாஸ்க்கும் எல்என்டிஸ்க்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்தூர்ல, மகாராஷ்டிராவில், கோரிகான்ல, தென் அஸ்ஸாமில், இந்தியா பூரா தே ஆர் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். 140 பணியாளர்கள் இரவு பகலாக அந்த சத்திரத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம பூமி பூஜை மார்ச் மாதம் 21ஆம் தேதி காசியிலே நடத்தினோம். குரோம்பேட்டையை சேர்ந்த நிறைய நகரத்தார் பெருமக்கள், கொப்பனாப்பட்டி வாழ் நகரத்தார் பெருமக்கள் 40 பேர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 3 பேரும் வர்றதா இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அவங்களாம். இவங்கெல்லாம் 40 பேர் ஆட்சிமார்கள் அன்னைக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க அடுத்த ஊருக்கு போறதுக்கு பிளான் ரெடி. நாங்கள் இவங்களை ஹோல்ட் பண்ணி, நீங்க போயிட்டா கூட்டமே இல்லை, அதனால இந்த சேர் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தயவு கூர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்த 40 பேரையும் அங்க ஒரு 2-3 மணி நேரம் அங்கே இருந்து அந்த நிகழ்ச்சிகளை செவ்வனே ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதற்காக குரோம்பேட்டை நகரத்தார் பெருமக்களுக்கும் கொப்பனாப்பட்டி வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கட்டிடத்துக்கு 47 கோடி ரூபாய்க்கு நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். 18% ஜிஎஸ்டி, அது ஒரு 8.5 கோடி ரூபாய், டோட்டல் 55.5 கோடி ரூபாய்.
அப்ரூவல் வாங்குறதுக்கு அரசாங்கத்துக்கு 1330 ரூபான்னு சொல்லி சற்றேறத்தாழ 1,36,00,000 ரூபாய்க்கு நமக்கு டிமாண்ட் நோட் கொடுத்திருந்தாங்க. நாங்க லேயிங் ஸ்டோன் ஃபவுண்டேஷனுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களை அழைப்பதற்காக சென்றிருந்தோம். அப்ப நகரத்தார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினார். நம்மள பன்னியா ஃபேமிலின்னு சொல்லி அவ்வளவு பெருமையா பேசினார். அப்ப நாங்க சொன்னோம், இந்த ரெசிப்ட் எடுத்து காமிச்சோம். 1,36,00,000 ரூபாய்க்கு கட்ட சொல்லி எங்களுக்கு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. சத்திரம் தான் கட்டுறோம், ஏதாவது கம்மி பண்ண கொடுக்க முடியும்னா கொடுங்க, முழுசா கம்மி பண்ண கொடுக்க முடியும்னாலும் உங்க புண்ணியமா இருக்கட்டும்னு சும்மா கேட்கறதானே கேட்டோம். அவர் உடனே அவருடைய சபார்டினேட்டை கூப்பிட்டு 50 லட்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டு 86 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னார்கள். அப்ரூவலுக்கு வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் 86 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆரம்பிக்கும் போது 1 ரூபாய் கூட நாங்கள் காசி சத்திரத்தில் எடுப்பதில்லை என்று பொதுக்குழுவில் சொல்லியிருந்தோம். 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 1 ரூபாய் கூட கையில் இல்லை. ஆனா எங்களுக்கு இருந்துச்சு நம்பிக்கை. எங்க 7 பேர்ட்டையும் நம்பிக்கை இருந்துச்சு. 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நம்மளால சாதிக்க முடியும், முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியுமா என்று நினைத்தால் பாதி முடியும், முடியாது என்று நினைத்தால் முடியவே முடியாது. இதுதான் தியரி. அதனால எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் முடியுங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. இதுவரைக்கும் 135 அறைகளுக்கு நம்ம சொன்ன 30 நாள்ல 21 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வந்து சேர்ந்து விட்டது. அது போக பெரும் கொடை வள்ளல்களாக இருந்த ஒரு 8 பேரு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் எப்படி வசூல் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க எங்க வசூல் பண்ணோம்? காசி விஸ்வநாதர் டைரக்ட் பண்றாரு, நாங்க நடிச்சோம், அவ்வளவுதான். நடிச்சதை ஒழுக்கமா நடிச்சோம். வாழ்க்கையே ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாரும் நடிக்க வந்திருக்கோம். எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட இருக்கோம். யாரும் ரிட்டர்ன் டிக்கெட்லாம் இல்லாம இல்ல. எவ்ரிபடி ஹஸ் காட் a ரிட்டர்ன் டிக்கெட். ஒரு சிலருக்கு முன்னாடி, ஒரு சிலருக்கு நடுவுல, ஒரு சிலருக்கு லேட்டா, அவ்வளவுதான். இந்த நடிக்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? நடிக்கிறத சிறப்பா நடிப்போம், அவ்வளவுதான். நடிக்கிறத சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்போம். நாடி நரம்புகளை உசுப்பேத்துகிற வகையிலே நாம் நடித்து பழகுவோம். சிரிப்போம். பார்த்தா சிரிக்க மறந்துட்டாங்க. இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய கொடை என்ன தெரியுமா? சிரிக்கிற கேரக்டர். சிரிக்க தெரிந்த மிருகம் மனிதன் மட்டும்தான். ஆனா சிரிக்கிறோமா? மனைவியை பார்த்து சிரிக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறது இல்ல, யாரையும் பார்த்து சிரிக்கிறது இல்லைங்க. கங்கணம் கட்டி இருக்கோம். என்னை அவர் போட்டோ எடுத்தார், போட்டோகிராஃபர். நீங்க கீழே இருந்து என்னை வாட்ச் பண்ணியெல்லாம் இல்லையான்னு தெரியல. அவர் என்னை 200 போட்டோ எல்லாரும் போட்டோலையும் நான் நின்றுட்டேன். ஏன்னா நீங்க புத்தகத்தில் போட்டா நானும் வருவேன்ல. எல்லா படங்களையும் நான் சிரிச்சிருக்கேன். முதல்ல சிரிக்க கத்துக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல சிரிக்க சொல்லிக் கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் சாதிக்கணும்னா சிரிக்கணும், அன்பா பேசணும், பாசிட்டிவா பேசணும், சொல்ல வேண்டிய விஷயத்தை கிறிஸ்பா சொல்லணும். திங்ஸ் வில் ஹேப்பன். நாங்க ஒரு 10 பேர், நாங்க ஒரு 25 பேரை மார்க் பண்ணோம், கோடி ரூபாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் மார்க் பண்ணமோ, யாரை போய் பார்த்தமோ எல்லாருமே 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏசி முத்தையா குடும்பத்தார்கள் கர்நாடகாத்தான் 3 கோடி ரூபாய். 1 மணி நேரம் பேசினோம். இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களா நாராயணன், என்ன எதிர்பார்க்கிறீ அப்படின்னு கேட்டாங்க. அண்ணே 3 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 செகண்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் நான் நாராயணன் கேட்டுக்கிட்டேன், அட கிறுக்கா, கேட்டது கேட்டா ஒரு 10 கோடியா கேட்டிருக்கப்படாதா அண்ணன்ட்ட உண்மையிலே நினைச்சேன். ஆனா அதற்கிணங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஏசி முத்தையா அண்ணன் அவர்களும் தேவயாச்சி அவர்களும் வந்திருந்தார்கள். ஈவன் 80 இயர்ஸ்ல கம்ஃபர்டபுளா அவர்களால் நடக்க முடியல. வந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு எல்லா நிகழ்வுகளிலும் அற்புதமாக செய்து அவர்கள் இறங்கும் போது சொன்னாங்க, நாராயணன் ஏதாவது உங்களுக்கு பின்னாட்கள்ல ஷார்ட் ஃபால் இருந்தா, எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருந்தாலும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதற்கடுத்ததாக அதே மேடையில் அபிராமி ராமநாதன் அவர்கள் 3 தடவை பார்க்க போனோம். 1 ரூபாய் கூட அண்ணன் கேட்கல. ஏன்னா அவங்கெல்லாம் சந்தனம் 46 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. 2,40,000 ரூபாய்க்கு வருடம் நைவேத்தியத்துக்கு பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கொடுத்தவங்கள்ட்டே போய் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்ல அண்ணனை ஆசுவாசப்படுத்தி மேல தாளமெல்லாம் அடிச்சு ஆட்டம் போட்டு அப்புறமா கோடி கேட்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மேடையில் வரும்போது சொன்னா 3 தடவை நீங்க என்னை பார்க்க வந்தாங்க, 1 தடவையாவது வாயை திறந்து கேட்பாங்களான்னு பார்த்தேன். 1 தடவை கூட கேட்கல. முதல் தவணையாக நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று அதே மேடையிலேயே 1 கோடி ரூபாயை முதல் தவணையாக கொடுத்தார்கள். அதே மேடையிலேயே வலையப்பட்டியை சார்ந்த PLK ரத்னா பழனியப்பன் அவர்கள் 1 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். நச்சாந்தப்பட்டியை சார்ந்த ஸ்கான்ஸ் மையப்பன் அமெரிக்காவிலே டாலஸ் நகரில் இருக்கின்றார்கள், அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அடுத்ததாக திருச்சியிலே இருக்கின்ற மதகுபட்டி திருநாவுக்கரசனன் 1 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புங்க.
அரசியல் கட்சிகளுக்கு 1 கோடி ரூபாய் நான் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதாவது புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, தானா புயல் வந்துச்சு, முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா 1 கோடி 2 கோடி கொடுத்து என் வயசுக்கு நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு நகரத்தார் சமூகத்துல காசி சத்திரத்தில் கட்ட போற ஒரு கட்டிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுப்பது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் என்னுடைய 64 வயசுல நான் இப்பதான் பார்க்கிறேன். அவர்களை மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதற்கடுத்த திருச்சிக்கு நம்ம கிளாசிக் ஆதப்பண்ண இன்னைக்கு வந்திருக்கணும், பத்திரிகையில பேர் இருக்கு, தவிர்க்க முடியாத காரணங்களால் அண்ணன் வரவில்லை. அண்ணனிடம் சென்றோம், பேசினோம். அவர்கள் 1 கோடி ரூபாய் உடனே மனமும் மருந்து கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு நம்ம ராங்கியத்தை சேர்ந்த திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு. நான் அன்னைக்கு சிவன் ராத்திரிக்காக அங்கே இதில் இருந்தோம், காசியில் இருந்தோம். ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு சீக்கிரமாவா சீக்கிரமாவா அண்ணே நான் காசியில் இருக்கேன் வந்துருவேன் அப்படின்னு. இல்லை இல்லை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா என்ன வீட்டுக்கு வரேன். இல்லை இல்லை எனக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல, அதனால நீ இன்னைக்கே எழுதி வாங்கிட்டு போயிரு அப்படின்னாரு. அவசர அவசரமா அங்கிருந்து பிளேன்ல இங்க புறப்பட்டு வந்து முத்தையானனை வர சொல்லி நாங்க 2 பேரும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அண்ணன் இருந்தாங்க, பொன்னாடைய போத்த போனோம், வேண்டாம்னாங்க. பொன்னாடைய போத்தல, வீட்டுக்கு போத்துனாங்க. உடனே கதையெல்லாம் எனக்கு சொல்லாத, நான் எவ்வளவு தரணும் அப்படின்னாங்க. அண்ணன் முத்தையான சொன்னாங்க 1 கோடி ரூபாய் ஒரு ஃப்ளோருக்கு அப்படின்னாங்க. உடனே வாங்கி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதுக்கு ஏன்னா கையெழுத்து, நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப he said that 100 ஆண்டு காலம் இருப்பீ என்ன அப்படின்னா இமீடியட்லி he signed. அப்பவே அவருடைய அசிஸ்டன்ட் சொக்கலிங்க மன்னன் சொல்லி மிதிலைப்பட்டியை சார்ந்தவர்கள் இருக்காங்க தஞ்சாவூர்ல, கூப்பிட்டு என் அக்கௌண்ட்ல 3 கோடி ரூபாய் பணம் இருக்கு, 1 கோடி ரூபாய் காசி சத்திரத்துக்கு நாளைக்கே அனுப்பு அப்படின்னு சொல்லி மறுநாளே எங்களுக்கு பணம் வந்துருச்சு. இந்த அளவிற்கு ஒரு 11 கோடி ரூபாயை வள்ளல்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு 20 பேரை மார்க் பண்ணியிருக்கோம். சாரி மறந்துட்டேன். நம்ம புதுவையை சார்ந்த இஎம்சி பழனியப்பண்ணன் அவர்கள் சோனா டவர்ஸ் அண்ட் சோனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ணன்ட்ட போனோம், ஆட்சியின் நினைவாக அண்ணன் நீங்க 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னு அன்போட ரிக்வெஸ்ட் பண்ணோம். பார்வதி ஆட்சி நினைவாக. அண்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அண்ணன் அக்ரி டு கிவ் 1 crore உடனே கொடுத்துட்டாங்க. 9 பேர் 11 கோடி ரூபாய். இன்னொரு 20 பேரை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். 20 பேரும் கொடுப்பாங்க. ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம், எல்லாம் எங்க சொந்த செலவுல போயிட்டு வந்தோம். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம்னு யாரும் நினைச்சிட போறீங்க, காசி சத்திர செலவுல எழுதியிருக்கோம்னு. அப்பப்ப நாங்க போறதெல்லாம் அனைத்தும் எங்களுடைய சொந்த செலவுகளில் நாங்களே கீழே எழுதிடுவோம். அது விளம்பரத்துக்கு அல்ல. ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் காசி சத்திரத்தில் செலவு எழுதுறாங்களா அப்படின்னு 4 பேருக்கு வரும். அந்த கேள்வியை கேட்டா அவங்களுக்கு பதில் அந்த நாங்க போடுற மெசேஜ்ல இருக்கு. ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டு வந்தோம், 6 மாநிலத்துக்கு போனோம், 3 கோடி ரூபாய் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு இவ்வளவு அனைவரும் கரவல் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப நானும் கிருலோ வீரப்பண்ணனும் எங்க 7 பேர்ல 2 பேருக்கு தான் அமெரிக்கன் வீசா இருக்கு. அமெரிக்கன் வீசா கிடைக்கிறதுக்கு 15-16 மாசம் டைம் வெயிட் பண்ணணும். இப்ப 2 பேரும் பிள்ளையார் நோம்புக்கு அமெரிக்காவுக்கு 4 மாநிலத்துக்கு போறோம். நாங்க அமெரிக்காவில் மட்டும் எதிர்பார்க்கிறது சற்றேறத்தாழ 10 கோடி. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 கோடி ரூபாய் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் ஏன் பணம் வராம இருந்துச்சு? நிறைய பேரு டாலர்ல அனுப்பணும்னு சொன்னாங்க. டாலர்ல இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும்னா FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அது அவ்வளவு ஈஸியா அந்த அக்கௌண்ட் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஒப்புதல் குதிரை கொம்பு. அண்ணன் சிங்கர் ரோட்ல சிங்காரண்ணன் கூட சொன்னாங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க 6 மாதங்களுக்கு முன்பாக உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்க அப்ளை பண்ணோம். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி மார்ச் மாதம் அப்ளை பண்ணோம். 4-5 கொரி வந்துச்சு. அந்த கொரி வந்ததுல அந்த கொரிக்கெல்லாம் கரெக்டா பதில் போட்டோம். 11/11/2024 10 நாளைக்கு முன்னாடி இல்ல, 5-6 நாளைக்கு முன்னாடி இல்ல, we got the approval stating that Sri Kasi Natukottai Nagarachatra Managing Society is been approved to have FCRA account அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இப்ப எண்ணற்ற வெளிநாடு வாழ் நகரத்தார் பெருமக்கள் $5000 $10,000 $20,000 அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்காக வெளிநாடு வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கி எங்களுக்கெல்லாம் 60 கோடி ரூபாய் இல்ல 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும்னா கூட வசூல் பண்ணலாம். அந்த 100 கோடி ரூபாய் தனி மனிதனுக்கு கிடைப்பது அல்ல, காசி விஸ்வநாதருக்கு நகரத்தார்கள் கொடுக்கின்ற கொடை. நீங்க யாராவது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு 210 வருடங்களுக்கு பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் வாரணாசியில் சிக்ரா நந்தவனத்தில்
புதிய சத்திரம் கட்டப்பட்டு வருகிறது. யாராவது காசி விஸ்வநாதரோடு பங்கு பெற வேண்டும் என்றால் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இறைவன் அனைவருக்கும் செல்வத்தை கொடுத்திருக்கிறார், எண்ணற்ற செல்வத்தை கொடுத்திருக்கிறார். போகும்போது நம்ம எதையுமே எடுத்துட்டு போறதில்லை. எவ்ரிதிங் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். நம்ம எதை நம்ம வச்சுட்டு போறோம் அப்படின்னம்னா, லேனா காசிநாதன் சொன்ன மாதிரி, டிஎஸ்பி முத்துக்குமாரன் சொன்ன மாதிரி, நிறைய தான தர்மங்களை செய்கின்ற சமூகம் நகரத்தார் சமூகம். கல்வி சாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், வேத பாடசாலைகள், சிற்பக்கலை கூடங்கள் அத்துணையும் ஆரம்பித்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். ஊரணிகள், குளங்கள், குட்டைகள், மாட மாளிகைகள் கலெக்டிவ் குரோத்தா பண்ணிருக்காங்க. ஒரு ஊர்ல மட்டுமல்ல, 96 ஊர்களிலும் செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். 1000 கோடி ரூபாய் நீங்கள் பணம் வைத்திருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. எவ்வளவு பெரிய கல்வியை நீங்கள் கற்றிருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. யாருக்கு நிம்மதி கிடைக்கிறது தெரியுமா? யாருக்கு ஆத்மாத்மம் கிடைக்கிறது தெரியுமா? யாருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது தெரியுமா? யாரெல்லாம் தான தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கே நல்ல நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமும் நல்ல மனையாளும் நல்ல பிள்ளை குட்டிகளும் நல்ல பேரம் பேத்திகளும் இருப்பார்கள், இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய குரோம்பேட்டை நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நல்ல பில்டிங் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய ஒற்றுமையா இருக்கணும். அண்ணா நிர்வாகிகளுக்கு நான் ஆலோசனை எல்லாம் வழங்குறதுக்கு எனக்கு இன்னும் தகுதி எல்லாம் பத்தாது. நாங்க ஒரு அமைப்புல, நான் நிறைய அமைப்புல இருக்கேன். இனிமே தான் நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா இந்த மண்டபத்தின் மூலமாக பணம் இனிமே தான் கொட்டுன்னு கொட்ட போகுது. இப்ப உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, எல்லாரும் ஒற்றுமையா இருந்துட்டீங்க. பணம் கொட்டின உடனே தான் கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த இடத்துல தலைமை பொறுப்புல இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் அப்படியே அடக்கி வாசிக்கணும். நான் எப்படி தெரியுமா இப்ப எங்க டீமோட இருக்கேன், புத்தி சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரனாட்டமே இருக்கேன். நான் யாருக்கும் பொன்னாட போத்த மாட்டேன். எனக்கு யாரு பொன்னாட போத்தனாலும் நான் வாங்க மாட்டேன். மேடைக்கு நான் எந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதே இல்லை. இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னம்னா எங்க ஊர் அண்ணாமலையும் பாண்டியண்ணனும் விடல, போட்டு தொடர்ந்து போன் மேல போன் அடிச்சு, அண்ணன் நான் சொன்னேன் நாசிக்ல இருக்கணும், 20-30 லட்சம் ரூபாயை எல்லாருமா சேர்ந்து எண்ணணும், உண்டியல்ல 10 ரூபாயா 10 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போட்டிருப்பாங்க. விடல, அவங்க 2 பேரும் வந்துட்டோம். அப்ப இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய ஒற்றுமை, நல்ல மேனேஜர், யாரு வந்தாலும் கோழி அமைக்கிறோம். வந்துட்டு யாராவது கேட்டுட்டு வர்றோம்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரமாட்டாங்க. பிராக்டிக்கலா அனுபவத்தை சொல்றோம். அவர்களுக்கு ஏதாவது 1000, 2000, 5000 குறைச்சு வேணுமா, ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு என்ன பண்ணிருங்க. ஏன்னா அந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும், இந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும், ஆண்டொன்று போனால் வயதொன்று போகுங்கிற மாதிரி, ஆண்டொன்று போனால் பில்டிங் பழசு. அதனால மேக் யூஸ் ஆஃப் த பில்டிங். இந்த மாதிரி ஒரு சென்னையில் இருக்கிற அமைப்புக்கு வருடத்திற்கு 30 லட்சம் ரூபாய் உங்களால நிகர வருமானத்தை பெற முடியும். பிசினஸ் கேன்வாஸ் போடுங்க, எப்படி பண்ண முடியும்னு பாருங்க. கேன் பி டன். ஒற்றுமை உணர்வோடு இருந்து நல்ல காரியங்களை செய்து இதில் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தை நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய குரோம்பேட்டை நகரத்தார் சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து, அனைவரும் காசிக்கு வாங்க. நம்ம புதிய கட்டிடத்துடைய திறப்பு விழா 31/10/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறப்பு விழா செய்கிறார்கள் என்று சொல்லி, இந்த இனிய நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் முடிச்சிருவீங்களா அப்படின்னு. ஆனா 30 நாளைக்கு முன்னாடியிலேயே பில்டிங் முடிச்சிருவான். அக்டோபர் 1ஆம் தேதி the whole construction will be completed. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் அப் தான். அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி என்ன நினைச்சமோ அது நடந்துகிட்டு இருக்கு. நினைக்கிற காரியம் கைகூடும். நினைக்கிறத பெருசா நினைங்க, எதையும் சின்னமாவே நினைக்காதீங்க. பிள்ளை குட்டிகளுக்கு பெருசு பெருசா நினைக்க கத்துக் கொடுங்க. நம் முன்னோர்கள் எதையுமே சின்னமா சிந்திக்கல, சின்னமா செய்யல, சின்னமா பேசல. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் சின்னமா பேசுறோம்,
சின்னமா சிந்திக்கிறோம், சின்னமா செய்கிறோம். அதனால செயல்கள் எல்லாம் சின்ன சின்னமா நடக்குது. எல்லாம் பெருசு பெருசா நினைங்க. பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜலமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.